ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போமா? அதுக்கு முதல்ல சின்ன சின்னதாக கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் துருவின தேங்காவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டை மிளகாய் கூட சேர்த்துங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நேவாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். பூண்டை மட்டும் தட்டி வந்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிஞ்சோடனே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப செவரணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக செவந்தாலே போதும் வெங்காயம். இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து இது கூட சேர்த்துட்டு இதுலேயே நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கணும். கத்திரிக்காயோட தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் லைட்டாக வந்து மூடி போட்டு வதங்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்க வேணான்னா கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து வதக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கம்மியாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதால தான் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதத்தை கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். தேங்க்யூ.